ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் கஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். பெரிய உழைப்பாளி, அவங்க வந்து லட்சியத்துக்காக போராடிட்டு இருக்கவங்க, என்றைக்குமே லட்சியத்துக்காக எதையும் விட்டு கொடுக்க இருக்கிறவங்க தான் அந்த மகர ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு? மகர ராசிக்காரங்க உழைப்பாளி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் சோம்பேறிக்காரங்களும். என்ன அப்படின்னா, அவங்கள வந்து எந்த ஒரு பேர் புகழத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை விட்டு வெளியில் வர்றதுக்கும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்கள ஒரு ஆள் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க புஷ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அவங்கள மாதிரி ஒரு பர்சனே கிடையாது. பட் இந்த மகர ராசிக்கு கொஞ்சம் ஆண்களாக இருந்தான்னு வச்சுக்கோங்கன்னா சில கெட்ட பழக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவங்க விட்டுறணும், அறவே விட்டுறணும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்கன்னா சில கெட்ட வார்த்தைகள் பேசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதெல்லாம் கவனம் வேணும். ஏன் அப்படின்னா, சனி பகவானோட வீடு அது, அதனால அதில் ரொம்பவே கவனம் வேணும். அதுலேயும் இந்த மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே என்ன வருதுன்னா சூரியன் ப்ளஸ் சனி வந்துடும். அப்போது அவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மையாக தான் இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்டு ஸ்மார்ட் ஒர்க்கிங்கை விட ஹார்ட் ஒர்க்கிங் போட்டால் மட்டும்தான் அங்கே ஜெயிக்கக்கூடிய தன்மையாகவே இருக்கும். அடுத்து திருவோணம் நட்சத்திரம். அப்போ அங்கே என்ன வேணும், சனி ப்ளஸ் சந்திரன் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு ரீதியான மனக்குழப்பத்திலேயே சுற்றிட்டு இருப்பாங்க இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க. அவங்கள ஒரு டிசிஷன் ஸ்பாட்டில் எடுக்கவே முடியாது அவங்களால. ஏதோ ஒரு ரீதியான தயக்கம், தாமதம், தடை அவங்களே போட்டுப்பாங்க. பட் தி பெஸ்ட்டு நட்சத்திரத்தில் நான் திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லுவேன். மகர ராசிக்கு திருவோணம் நட்சத்திரம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஆண்டு அவங்க எதிர்பார்த்த நிறைய விஷயம் நடக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களும் நிறைய பேர் மீடியாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய திரை, சின்ன திரை, நிறைய விஷயம், நிறைய பேக் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு நிறைய அங்கீகாரம் கிடைக்கும், புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். அவங்களே ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களே ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களே நிறைய விஷயத்தை புதுசாக க்ரியேட்டிவிட்டி மைண்டோடு பண்ணக்கூடிய காலமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், ராகுகேது பயிற்சியாக இருந்தால் இந்த 4 விஷயத்துலேயும் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ராசி கன்னி அண்ட் மகரம். அதான் மகரமுக்கு தி பெஸ்ட் பயன்படுத்திக்கலாம். இந்த ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு, திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பயன்படுத்திக்கங்க. குழந்தை பிறப்புக்கான மகர ராசிக்கே முதல் குழந்தை, 2வது குழந்தை, இதற்கும் எங்களுக்கு ஏன்னா 7 சனி இப்போ தான் விலகி இருக்கு அவங்களுக்கு. அவங்களும் கல்யாணம் ஆகி நிறைய குழந்தை எல்லாம் இல்லைன்னு இருந்தாங்க. அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. டைவர்ஸ் கேஸ் பிரச்சனையில் இருக்கும், கோர்ட் வாசலில் நிற்கிறோம். அந்த கேஸே எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்றாரு, மனைவி டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு கணவன் சொல்லி இந்த பிரச்சனைலாம் இருக்கும். இது எல்லாமே குரு பகவானும் சனி பகவானும் பிச்சு விட்டுருவாங்க. போங்க, உங்களுக்கு சேர்ந்து வாழ்றதா வாழுங்க, இல்லையா பிச்சுட்டு போயிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும். அப்படி இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கீங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு அது எல்லாமே கிளியர் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். கணவன் பேச்சை மனைவி கேட்கல, மனைவி பேச்சை கணவன் கேட்கலன்னு சொன்னவங்க எல்லாமே இந்த ஆண்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த ஆண்டு நிறைய புது வண்டி ஆக்சுவலாக மகர ராசி மோஸ்ட்டாக பழைய பொருட்களையே தான் வச்சு காலத்தை ஓட்டும். புது பொருள்லாம் பெருசாக ஆசை வைக்க மாட்டாங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மகர ராசி புது கார் வாங்குவாங்க, புது வீடு வாங்குவாங்க, புது பொருட்கள் வாங்குவாங்க, வீட்டில் லக்ஸரியாக வாழணும்னு நிறைய நினைப்பாங்க. ஃபேமிலியை கூட்டிகிட்டு டூருக்கு போகிறது, ஃபேமிலியை கூட்டிகிட்டு இங்கே போகிறது அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இந்த மகர ராசிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே, உங்கள் வழிபாட்டுலாம் யாரை வழிபடலாம்? மகர ராசிக்காரங்க ரொம்ப இந்த ஆண்டு என்னதான் ஜாலியாக அப்படி இருந்தாலுமே சிறு மன குழப்பம், மன தெளிவு இல்லாத ஒரு நிலை இருக்கும். அந்த குழப்பம் தெளிவு வேணும் அப்படின்னா பௌர்ணமி திதி அன்று முழு நேரம் விரதம் இருக்க முடிஞ்சால் விரதம் இருங்க. வீட்டில் இருக்கவங்களா இருந்தால் மௌன விரதம் இருக்க முடிஞ்சால் மௌன விரதம் இருங்க. முடியாதவங்க விரதம் இருந்து சாந்தையாருக்கா தானம் கொடுத்துட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுங்க. இல்லைனால் விரதமும் இருக்க முடியலன்றவங்க சந்திரனை பௌர்ணமி திதி 6 மணிக்கு மேலே சந்திரன் வராருல, அவரை பார்த்து ஒரு 10 முறை மௌலீஸ்வராய நமக்கு சொல்லிவிட்டு அம்பாள் கோவிலுக்கு பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க. பெஸ்ட்டு காலம். கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருடம் கஷ்டப்பட்டிருந்த மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல இது என்ன பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு எல்லாம் இருப்பாங்க, சொந்த பந்தம் எல்லாம் இருக்கும், சேர்ந்து வாழ முடியாது. ஓகே, ஆளுக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க. இந்த மகர ராசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அது எல்லாமே இந்த ஆண்டு கிளியர் ஆகும்.
வந்து வீட்லேயே யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அம்மா புரிஞ்சிக்க மாட்டாங்க, அப்பா புரிஞ்சிக்க மாட்டாங்க, மனைவி புரிஞ்சிக்க மாட்டாங்க, அக்கா அண்ணன் தம்பிங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, தங்கச்சி ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வருடம் நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. நிறைய ஆண்டு வந்து திருமண பாக்கியம் கிடைக்கும். திருமண பாக்கியம் கிடைக்கும். நிறைய நண்பர்கள் அமைவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. இந்த ஆண்டு தி பெஸ்ட், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்துட்டு மேட்ச் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அது போத் மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பார்ட்னர் அமைவாங்க. மகர ராசியை பொறுத்தவரை அமோகமாக இருக்குது மகர ராசி. கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.